பிஸ்மில்லா. இது மலையுடைய உச்சியில் இருக்கும். இப்போ உச்சியிலேருந்து இறங்கிறதுக்காக மணி 6:10 6:20 இறங்க போகிறோம். பிராமலையுடைய டாப்பில் இருந்துட்டு இருக்குது ஃபுல்லாக. இந்த மலைகளுடைய அமைப்பு அல்லாஹாலா இப்படி அமைச்சிருக்கான். எல்லாமே ஃபுல்லாக கேப்பாக இருக்குது. அந்த கேப் இருந்தால் கூட அந்த மலை உழுவாமல் அப்படி ஒட்டில் நிற்கிது. ஆனால் உழுவ மாட்டேங்குது. பாருங்கள், கல் மேலே கல் ஏறி நிற்கிது. ஆனால் மழை புயல் எதுக்குமே இது அசைகிறதே இல்லை, அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குது. இது இறைவனுடைய பெரிய அற்புதம். இதில் மலையில் போயிட்டு அந்த சைடில் கடைசியில் போயிட்டு அந்த அவுலியாக்காக இறங்கி போய் பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி கட்டிருக்காங்க. வர்றவங்க ஜியாரத் பண்ணுறது, உட்கார்றதுக்கு, தூங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் கட்டிருக்காங்க. அந்த இடத்துல உள்ள மலைகள் தான் இந்த மலைகள். பாருங்கள், மலை இந்த சைடில் இருக்குது பாருங்கள். ஒரு இது குறைச்சலாக ஒரு 10,000 கிலோக்கு மேலே இருக்கும். 10 டன் இருக்கும் என்னுடைய கணிப்படி. 10,000 டன்னுக்கு மேலே இருக்க சான்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு கல் எதிர்டைய பேஸில் நிற்கிதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான பொசிஷன்லாம் நல்லா நிறுத்தி வச்சுருக்கான். இந்த கல் உருண்டுச்சுன்னாக்கா கிட்டத்தட்ட எத்தனை கிராமம் எல்லாமே போய்டும், சுத்தமாக காலி ஆகிடும். ஒருத்த கூட மிஞ்ச மாட்டாங்க. இந்த புயல் அடித்து கூட விழுந்தால் கூட அது ஆபத்து தான். அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரு. எல்லாம் காப்பாற்றுறான் மக்களை. அப்படியே சில இடத்துல எப்படின்னா வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மலை கீழே தரையிலேருந்து 7 கிலோமீட்டர் மேலே வந்தோடனே பிராமலைன்னு சொல்லிட்டு இந்த அப்துல்லாவலியில் அடங்கியிருக்காங்க. அவங்களுடைய சரித்திரம்லாம் தெரிஞ்சவங்க, எதையும் தகவல் படிக்கிறவங்க படிச்சுங்க. சில விஷயங்கள் அறிவு ஏற்றுக்காது. ஆனால் ஆண்டவன் தன்னுடைய சக்தியை காட்டுறதுக்காக அமைச்சு வச்சுருப்பான். சின்ன குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்கல்ல, அந்த மாதிரி சரித்திரத்தை ஆண்டவன் அமைச்சிருக்கிறதுக்கு அது ஒரு சரித்திரமாக ஹிஸ்ட்ரியாக ஏற்படுத்துறது. இங்கே மலைகளில் குரங்குகளுடைய சீற்றமும் அதிகம் இருக்குது. ஆனால் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியல. இதுதான் பராமலையுடைய ஊர். ஆனால் இறங்கிறதுக்கு இந்த வழி நேரம் இல்லாமல் வேறு சைடில் பின் சைடில் போய் சுற்றி இறங்குது. இந்த மண்டபத்தில் தான் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இந்த மண்டபம் எப்படின்ட்டாக்கா அங்கே ஒரு ஹால் மாதிரி இருக்குது. ஹால் மாதிரி மாலைகள் ஜோடித்து ஃபுல்லாக வர்றவங்கெல்லாம் எல்லாம் உட்காந்து அதில் ஜியாரத்து பண்ணுறாங்க. அது பிறகு மொழுது ஓதுறாங்க, அடுத்து துவா செய்கிறாங்க இந்த இடத்துல. இதுக்கு அடுத்து கீழே போனாக்கா ஒரு கோயில் இருக்குது. கோயிலை ஒட்டி அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த பிராமலை அப்துல்லா வழியில் அடங்கியிருக்காங்க. இங்கே அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய நிகழ்ச்சிகள் நிறைவேறதுனால கூட்டம் சரியான கூட்டம். சுமார் என்னுடைய அப்ராக்சிமேட்லி என்னுடைய கணக்குப்படி ஒரு 5000 மக்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது மலை மேலே வந்தது 300ன்னு நான் கணக்கு பண்ணேன். ஆனால் சொல்கிறாங்க 500-600க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறாங்க. 600 பேரும் தங்கியிருக்கிறாங்க. பாக்கி வந்துட்டு போனவங்கெல்லாம் நேற்றே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. குளிர் இங்கே மேலே குளிர் தாங்க முடியாது. ஆனால் ஏறும்போது பதிப்பாக இருக்கும், ஆனால் குளிராக இருக்குது. அப்படி இப்போ இறங்கிட்டுருக்கோம். இது தொட்டு கீழே போகணும், இறங்கி போகணும். இது என்னுடைய யூடியூப் சேனலுடைய மக்கள் பார்வைக்காக எடுத்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி அப்லோட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி 14/9/25 எடுத்திருக்கேன். ஓகே, பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.